டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஹைகோர்ட் என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பில் சுப்ரீம் கோர்ட் என்பதை பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்த்திருந்தோம். அதாவது ஜுடிஷியரி இன் இந்தியாவில் நீதித்துறை அல்லது நீதிமன்றங்கள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் முதலில் உச்ச நீதிமன்றம் என்பதை பற்றிய A to Z விவரங்களை பார்த்துவிட்டோம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக உயர் நீதிமன்றங்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. உங்களுடைய மொபைலில் ஃபுல் ஸ்கிரீனை வைத்து பாருங்கள் நண்பர்களே. அப்போதுதான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதாவது நான் யூடியூப் சேனலுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவானது பதிவேற்றம் செய்திருக்கிறேன். உங்களுக்கு பெரிதாக தெரிய வேண்டுமானால் உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனை ஃபுல் சைஸுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும், புரிந்து கொள்ளலாம். இப்போது பாடத்திற்கு செல்வோம். இப்போது ஹைகோர்ட் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஹைகோர்ட் என்பதை பற்றி பார்க்கலாம். உயர் நீதிமன்றங்கள், அதாவது உயர் நீதிமன்றம். சென்ற வகுப்பில் சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை பற்றி பார்த்திருந்தோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தகவல் தெரிவிங்கள் நண்பர்களே, இல்லை ஷேர் செய்து விடுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போது இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக ஹைகோர்ட் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது உயர் நீதிமன்றம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த உயர் நீதிமன்றம் என்ற தலைப்பானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 6 என்பதில் உள்ளது நண்பர்களே. அதாவது 6வது பகுதியில் இந்த நீதித்துறை என்பது இருக்கிறது. அதாவது ஜுடிஷியல் என்று சொல்லக்கூடிய நீதித்துறையானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 6வது பகுதியில் இருக்கிறது. அடுத்து இந்த உயர் நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு எது என்று கேட்டார்கள், ஏற்கனவே கேட்டு இருக்கிறார்கள். அதாவது ஆர்டிக்கல் என்றால் தமிழில் சட்டப்பிரிவு என்று அர்த்தம் நண்பர்களே. இது வேறு சில வார்த்தைகளில் கூட தேர்வு வினாத்தாள் தயாரிப்பவர்கள் தயாரிக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆர்டிக்கல் என்பது நிரந்தரமானது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறவர்கள் வேறு எந்த வார்த்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஆங்கிலத்தில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதாவது ஹைகோர்ட் என்பதை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் எது என்று கேட்பார்கள். 214 இருந்து 231 வரை உள்ள ஆர்டிக்கல் உயர் நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. உயர் நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். 214 to 231, 214 இருந்து 231 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் உயர்நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அந்த உயர்நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிற பகுதி இந்திய அரசியல் சட்டத்தில் 6வது பகுதியாகும். இதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து நாம் ஏற்கனவே BO தேர்வு ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்டேட் ஃபார்மேஷன் இன் இந்தியாவில் மாநிலங்கள் உருவாக்கம் என்ற தலைப்பில் சொல்லியிருந்தேன். இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருப்பதாக சொல்லியிருந்தேன். இதில் 24 மாநிலங்கள் உயர்நீதிமன்றங்களை கொண்டிருக்கிறது நண்பர்களே. தற்போது 24 மாநிலங்கள் உயர்நீதிமன்றங்களை கொண்டிருக்கிறது.
அதற்கடுத்து யூனியன் டெரிட்டரி என்று எடுத்துக்கொண்டால் டெல்லியானது தனியான உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது 28 மாநிலங்களில் 28 மாநிலங்களில் 25 மாநிலங்கள் தற்போது உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அதாவது 2025 படி 28 மாநிலங்களில் 25 மாநிலங்கள் உயர்நீதிமன்றத்தை தனக்காக கொண்டுள்ளது. மீதி 3 மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது நண்பர்களே. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால் 28 மாநிலங்களில் 25 மாநிலங்கள் தற்போது உயர்நீதிமன்றங்களை கொண்டுள்ளது. மீதி உள்ள 3 மாநிலங்கள் பொதுவான நீதிமன்றத்தின் கீழ் வருகிறது நண்பர்களே. அதாவது ஒரு நீதிமன்றமானது இன்னொரு மாநிலத்தையும் சேர்த்து கவனிக்கும். அதாவது ஒரு கவர்னர் 2 மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்கலாம் என்று பார்த்திருந்தோம் அல்லவா? அதுபோலத்தான் ஒரு மாநிலத்தினுடைய நீதிமன்றம் இன்னொரு மாநிலத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ளும். இதன் அடிப்படையில் தான் 3 மாநிலங்கள் பொதுவான நீதிமன்றத்தின் கீழ் வந்து விடுகிறது. அதனால் 28 ஆனது 25ஆக குறைந்திருக்கிறது. அதாவது 28 மாநிலங்களில் 25 மாநிலங்கள் தற்போது 2025 அக்டோபர் வரை 25 மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது நண்பர்களே. தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவில் தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது என்று கேட்பார்கள். 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது. மீதி 3 மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தின் கீழ் வருகிறது நண்பர்களே. அதாவது உதாரணத்துக்கு புதுச்சேரி என்று எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் கீழ் வந்துவிடும் நண்பர்களே. அதற்கு தனியான உயர்நீதிமன்றம் தேவையில்லை. இதுபோல அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் கீழ் வந்து விடுகிறது. அதற்கடுத்து வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா போன்ற மாநிலங்கள் அஸ்ஸாம் உயர்நீதிமன்றத்தின் கீழ் வந்து விடுகிறது நண்பர்களே. இதுபோல 3 நீதிமன்றங்கள் பொதுவான மாநிலங்களுக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தற்போது 25 நீதிமன்றங்கள் இந்த 28 மாநிலங்களையும் கவனித்துக் கொள்ளுகிறது. அதற்கடுத்து யூனியன் டெரிட்டரி என்று பார்ப்போம். 8 யூனியன் பிரதேசங்கள் இருப்பதாக பார்த்திருக்கிறோம். இதில் டெல்லிக்கென்று தனியான உயர்நீதிமன்றம் இருக்கிறது நண்பர்களே. இது மத்திய ஆட்சி பகுதி டெல்லியானது. இதற்கென்று தனி உயர்நீதிமன்றம் இருக்கிறது. அதுபோக தற்போது ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலத்தை 2ஆக பிரித்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் என்ற 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதையும் சென்ற வகுப்பில் விவரமாக பார்த்திருந்தோம். இந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் 2க்கும் சேர்ந்து ஒரு தனி உயர்நீதிமன்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த விவரங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அதாவது ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்டார்கள். அப்படி பிரித்திருந்தாலும் இதை 2 யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் நண்பர்களே. யூனியன் டெரிட்டரி என்று பார்க்கும்போது டெல்லிக்கு தனி உயர்நீதிமன்றம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்ந்து ஒரு உயர்நீதிமன்றம் என்று 2 நீதிமன்றங்கள் இருக்கிறது. மாநிலங்களை பொறுத்தவரை 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது நண்பர்களே. இது தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முதலில் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். 1862 ஆண்டு கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 மாகாணங்களில்
உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. முதலில் 1862 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மாகாணம் என்பது மாநிலத்தை விட பெரியது நண்பர்களே. மாகாணம் ஏனென்றால் 1947 சுதந்திரத்துக்கு பிறகுதான் மாநிலம் என்று பிரிக்கப்பட்டது. இதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்டேட் ஃபார்மேஷன் இன் இந்தியா என்ற தலைப்பில் மாநிலங்கள் உருவாக்கம் என்ற தலைப்பில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்கள். சுதந்திரத்துக்கு பிறகுதான் இந்த மாகாணம் என்பது மாநிலமாக மாற்றினார்கள். ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாநிலம் என்பது கிடையாது, மாகாணம் என்றுதான் அழைக்கப்பட்டது. அப்படி மாகாணம் என்பது மாநிலத்தை விட பெரியது நண்பர்களே. அதாவது மாகாணம் இஸ் கிரேட்டர் தென் மாநிலம். மாநிலமானது சிறியது, மாகாணம் என்பது பெரியது நண்பர்கள். அதாவது இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், சென்னை மாகாணம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுவதும், ஆந்திராவின் சில பகுதிகள், கர்நாடகாவின் சில பகுதிகள், கேரளாவின் சில பகுதிகள், ஒரிசாவினுடைய கஞ்சம் என்று சொல்லக்கூடிய மாவட்டம், இந்த அனைத்தையும் சேர்ந்த ஒரு பகுதி தான் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது நண்பர்களே. அப்படி என்றால் மாகாணம் என்பது எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த 4 மாநிலங்கள் சேர்த்து ஒரிசாவினுடைய ஒரு மாவட்டத்தையும் சேர்த்து தான் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் திருப்பதியும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்டது தான் மாகாணம். மாநிலம் என்பது மிக மிக சிறியது நண்பர்களே. இது தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து ஏற்கனவே 1862 கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் 3 உயர்நீதிமன்றங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து 4வது ஹைகோர்ட், 4th ஹைகோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட் நண்பர்களே. 1866 அலகாபாத் ஹைகோர்ட் 4வது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்தியாவின் 4வது உயர்நீதிமன்றம் எது ஏற்படுத்தப்பட்டதின் அடிப்படையில் 4வதான உயர்நீதிமன்றம் எது என்று கேட்டிருந்தார்கள். அலகாபாத் நீதிமன்றம் 1866 ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு, அதாவது 1947க்கு பிறகு மாகாணம் என்பதை மாநிலமாக பிரித்தார்கள். அதற்கப்புறம் 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு பெரும்பாலும் ஒவ்வொரு மாநிலங்களும் உயர்நீதிமன்றங்களை படிப்படியாக ஏற்படுத்தி கொண்டது. அதன் அடிப்படையில் தற்போது 25 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது நண்பர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முக்கியமான கேள்வி, ஒரு நீதிமன்றம் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு நீதி வழங்கலாம் என்ற சட்ட திருத்தமானது 7th Constitutional Amendment Act 7வது சட்ட திருத்தம் 1956. இது மிக மிக முக்கியமான சட்ட திருத்தம் நண்பர்களே. ஏற்கனவே இதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். நினைவுக்கு வந்தால் பாருங்கள், இல்லை என்றால் நான் திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த 7வது சட்ட திருத்தத்தின்படி 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 7வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு உயர்நீதிமன்றம் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றமாக செயல்படலாம் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது நண்பர்களே. இது முக்கியமான கேள்வி. அதாவது இப்போது சென்னை உயர்நீதிமன்றமானது பாண்டிச்சேரியினுடைய நீதிமன்றமாகவும் செயல்படலாம். தேவை ஏற்படின் அண்டை மாநிலங்களில் உள்ள ஏதேனும் ஒரு மாநிலத்திற்கு நீதிமன்றமாகவும், அதாவது 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றமாக செயல்படலாம் என்ற அதிகாரத்தை வழங்கக்கூடியது தான் இந்த 7th Constitutional Amendment Act.
7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை, இருந்தாலும் திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த 7வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி தான் ஒரு ஆளுநர் 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம் என்ற சட்ட திருத்தமும் இந்த ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது நண்பர்களே. உயர்நீதிமன்றமும் 1 அல்லது 2க்கு மேல் இருக்கலாம் என்று சொன்னதும் இந்த சட்ட திருத்தம் தான். ஆளுநரும் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஆளுநராக இருக்கலாம் என்ற சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தது இந்த சட்டம்தான். உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி சொல்லியிருந்தேன். அவர் தெலுங்கானா மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தார். கூடுதலாக பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய கவர்னராகவும் இருந்தார். இதுபோல ஒரு ஆளுநர் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம் என்று சொன்னதும் இதுதான். நீதிமன்றங்கள் 1க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக இருக்கலாம் என்று சொல்வதும் இந்த சட்ட திருத்தம் தான் நண்பர்களே. முக்கியமானது, புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து டெல்லிக்கு தனியான உயர்நீதிமன்றம் இருக்கிறது நண்பர்கள். அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதாவது டெல்லியானது மத்திய பகுதி, அதாவது யூனியன் டெரிட்டரி. அதற்கு தனியான நீதிமன்றம் இருக்கிறது. டெல்லிக்கான தனியாக நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது 1966. தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. டெல்லிக்கான உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது 1966ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. கேட்டாலும் கேட்பார்கள், தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் ஹேவ் ஏ செப்பரேட் ஹைகோர்ட். அதாவது முன்னாடியே சொன்னது போல தான் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாக ஒரு தனி உயர்நீதிமன்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக் இது தனி யூனியன் பிரதேசம், இதுவும் தனி யூனியன் பிரதேசம் நண்பர்களே. இதை இரண்டையும் சேர்த்து பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2021. கண்டிப்பாக கேட்பார்கள் நண்பர்களே, இந்த ஆண்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது சமீபத்தில் பிரிக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. எனவே அதிலிருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஆர்டிக்கல் அனைத்து தேர்வுகளிலும் கேட்கப்படுகிறது நண்பர்களே. அது ஏற்கனவே உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கென்று தனியாக ஒரு வகுப்பு நடத்தி இருக்கிறேன், அதை பாருங்கள். அதில் அனைத்து விவரங்களும் இருக்கிறது. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஆர்டிக்கல் 370 அனைத்து தேர்வுகளிலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி நண்பர்களை திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அதுபோக இந்த உயர்நீதிமன்றமானது ஏற்படுத்தப்பட்டது 2021ஆம் ஆண்டு. கண்டிப்பாக BEO தேர்வில் வரும் நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் டெல்லி ஏற்படுத்தப்பட்டதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இப்போது நீதிமன்றங்களை பற்றி பார்த்துவிட்டோம். நீதிபதிகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. Chief Justice and other Justice of High Court appointed by the President. அதாவது appointed by President நண்பர்களே. நீதிபதிகளையும், அதாவது தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளையும் நியமிக்கக்கூடியவர் குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகளையும் பிற நீதிபதிகளையும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இதற்கு முன்பாக கொலிஜியம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவானது இருக்கும் நண்பர்களே. அதாவது கொலிஜியம் சிஸ்டம் என்ற ஒரு குழுவானது இருக்கும். இந்த குழுதான் நீதிமன்றங்களுக்கு தேவையான நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும். அதாவது உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டுமானால் இந்த கொலிஜியம் என்று சொல்லக்கூடிய குழுதான்
அந்த நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும். அதாவது இதில் 4 அல்லது 5 மூத்த நீதிபதிகள் இருப்பார்கள். இவர்கள்தான் தேவையான நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பார்கள். அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆனால் இந்த கொலிஜியம் என்ற அமைப்பானது மாற்றப்பட்டு விட்டது நண்பர்களே. 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது 99வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 இந்த சட்டத்தின்படி கொலிஜியம் என்ற அமைப்பானது நீக்கிவிட்டார்கள். அதற்கு பதிலாக புதிய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் ஆக்ட் NJACA என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் ஆக்ட், அதாவது தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் சட்டம், அதாவது தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் என்றதை கொண்டு வந்தார்கள் நண்பர்களே. அதாவது 2014ஆம் ஆண்டு இந்த கொலிஜியம் என்ற அமைப்பை நீக்கிவிட்டு NJACA என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு தான் இதன் பிறகு நீதிபதிகளை பரிந்துரை செய்யும். இது பரிந்துரை செய்கிற நீதிபதிகளை தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இது சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2014ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது நண்பர்களே. இதை புரிந்து கொள்ளுங்கள். கொலிஜியம் அமைப்புக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது என்றும் கேட்பார்கள். நேஷனல் நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் NJACA. திரும்பவும் சொல்லுகிறேன், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் ஆக்ட், அதாவது தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம். நீங்கள் வேண்டுமானால் தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் ஆக்ட், தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் 2014. இதுதான் கொலிஜியம் என்ற அமைப்புக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. இதற்கான சட்ட திருத்தம் 99 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதற்கடுத்து நீதிபதிக்கான தகுதிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். be a citizen of India. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், citizen of India. அடுத்து ஜுடிஷியல் ஆஃபீஸின் டென்னியர், அதாவது ஏதேனும் ஒரு நீதித்துறையில் அவர் 10 ஆண்டுகள் ஜட்ஜாக இருந்திருக்க வேண்டும் நண்பர்களே, நீதிபதியாக இருந்திருக்க வேண்டும். அல்லது ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும், அட்வொகேட் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், ஏதேனும் நீதிமன்றங்களில் 10 ஆண்டுகள் நீதிபதியாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதேனும் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே ஒருவர் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி பெறுகிறார். அதற்கடுத்து இந்த நீதிபதிக்கான நியமனத்தை பற்றி பார்த்திருந்தோம். இதை நீக்கக்கூடிய அதிகாரம் என்று பார்க்கலாம். ரிமூவ்டு பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரால் மட்டுமே இவரை நீக்க முடியும் நண்பர்களே. நீதிபதிகளை நியமிப்பதும் குடியரசுத் தலைவர் தான், அவர்களை நீக்குவதும் குடியரசுத் தலைவர் தான். அதற்கடுத்து முக்கியமான கேள்வி, இவர்கள் 62 வயது வரை பணியில் நீடிக்கலாம். அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயது வரை பணியில் நீடிக்கலாம் நண்பர்களே. இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக 60 வயதாக இருந்தது. இது இப்போது
அதிகரித்திருக்கிறார்கள். அதாவது 2025 படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்று கேட்டால் 62. இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக 60 வயதாக இருந்திருந்தது. அதை 62ஆக உயர்த்திவிட்டார்கள். எனவே இதை பற்றி கேள்விகள் வராது. தற்போது என்று கேட்டால் 2025 படி 62 வயது வரை இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவியில் இருக்கலாம். அதற்கடுத்து அவர்கள் பணி ஓய்வு பெற்று விடுவார்கள். இடையில் ஏதேனும் குற்ற வழக்குகள் மற்றும் தவறான நடத்தை காரணமாக குடியரசுத் தலைவராலும் இந்த நீதிபதிகள் நீக்கப்படலாம், அல்லது தாமாகவே முன்வந்து அவர்களுடைய கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் நீதிபதி பதவியிலிருந்து விலகிக் கொள்ளலாம். இப்படி 3 வழிகளில் இவர்களை நீக்க முடியும். அதற்கடுத்து இதை பற்றிய சில முக்கியமான ஆர்டிக்கல் இருக்கிறது, அதை பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் ஏதேனும் ஒரு ஆர்டிக்கலை கொடுத்து அது என்ன சொல்லுகிறது என்று கேட்பார்கள். அதன் அடிப்படையில் சில முக்கியமான ஆர்டிக்கலை பார்க்கலாம். ஆர்டிக்கல் 240 High Court for State. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்பது சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 240. அதற்கடுத்து ஆர்டிக்கல் 226 Power of High Court. உயர்நீதிமன்றங்களின் அதிகாரம். இதுவும் கேட்பார்கள் நண்பர்களே. 226 ஆனது உயர்நீதிமன்றங்களினுடைய அதிகாரத்தை பற்றி கூறுவது. 226 பவர் ஆஃப் ஹை கோர்ட். அதற்கடுத்து ஆர்டிக்கல் 228 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜ். அதாவது நீதிபதிகளுடைய பணி மாறுதல் பற்றி குறிப்பிடுவது. அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு நீதிபதியை இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றக்கூடிய சட்டப்பிரிவு 228 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜ். அதாவது தமிழ்நாட்டில் இருப்பவர்களை வேறு ஏதேனும் மாநிலத்துக்கு மாற்றலாம், வேறு ஏதேனும் மாநிலத்தில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம். இதை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் 228. அதற்கடுத்து ஆர்டிக்கல் 231 எஸ்டாப்ளிஷ் காமன் ஹை கோர்ட். முன்னாடி சொன்னது போலதான் நண்பர்களே, பொதுவான உயர் நீதிமன்றங்கள், அதாவது 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 231. அதாவது வருகிற காலங்களில் தேவை ஏற்படும் பட்சத்தில் பொதுவான உயர் நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கான அதிகாரம் அளிப்பது 231. அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இப்போது தமிழ்நாட்டில் பணி சுமை காரணமாக இன்னும் சில நீதிமன்றங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அதை ஏற்படுத்துவதற்கான சட்டப்பிரிவு 231. அப்படி ஏற்படுத்துகிற நீதிமன்றமானது அருகில் உள்ள அண்டை மாநிலங்களையும் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரலாம். அதாவது பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்படி ஏதேனும் சில மாநிலங்களையும் தன்னுடைய அதிகார வரம்பின் கீழ் கொண்டு வரலாம். இப்படி பொதுவான உயர்நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கான சட்டப்பிரிவு 231 நண்பர்களே. இவ்வளவுதான் இதில் முக்கியமான சட்டப்பிரிவுகள். இதிலிருந்து ஏதேனும் ஒன்று கேட்பார்கள். மற்ற சட்டப்பிரிவுகள் அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததில்லை, அதை கேட்பது கிடையாது. அதற்கடுத்து சபார்டினேட் கோர்ட் என்று ஒன்று இருக்கிறது நண்பர்களே. சபார்டினேட் கோர்ட் அதாவது துணை நீதிமன்றங்கள். அல்லது கீழ்நிலை நீதிமன்றங்கள்.
நீதிமன்றங்கள். இது ஒன்றும் இல்லை நண்பர்களே, நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கோர்ட் இருக்கும். அதுதான் சபார்டினேட் கோர்ட், அதாவது துணை நீதிமன்றங்கள் அல்லது கீழமை நீதிமன்றங்கள். ஏனென்றால் இதற்கு மேலிடத்தில் இருப்பது ஹைகோர்ட். இது மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கும். அதற்கு கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடியது தான் இந்த சபார்டினேட் கோர்ட் என்று சொல்லக்கூடிய துணை நீதிமன்றங்கள். சபார்டினேட் கோர்ட் என்றாவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்று அர்த்தம் நண்பர்களே. அது துணை நீதிமன்றங்கள் என்ற பெயரிலும் வரும், கீழ் நீதிமன்றங்கள் என்ற பெயரிலும் அழைக்கப்படும். வினாத்தாள் செட் பண்ணுகிறவர்கள் எந்த மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் வினாத்தாள் செட் பண்ணுகிறார்கள் என்பது தெரியாது. இருந்தாலும் நீங்கள் சபார்டினேட் கோர்ட் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதுதான் நிலையானது, இதை மாற்ற முடியாது. ஏனென்றால் மொழிபெயர்ப்பானது இப்போது சில வேறு மாதிரியாக இருக்கிறது நண்பர்களே. சரியான மொழிபெயர்ப்பு வருவதில்லை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மாற்றி மாற்றி வருகிறது. எனவே துணை நீதிமன்றங்கள் என்று கேட்டாலும் கேட்பார்கள், கீழ்நிலை நீதிமன்றம் என்று கேட்டாலும் கேட்பார்கள். சுத்தமாக தமிழ் தெரியாதவராக இருந்தால் இந்த இரண்டையும் விட்டுவிட்டு வேறு ஏதேனும் ஒரு பெயரிலும் மொழிபெயர்த்து கேட்கலாம். அதாவது இந்த சபார்டினேட் கோர்ட் என்பதை அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள் நண்பர்களே. சபார்டினேட் கோர்ட் என்று இது தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள். இப்படி, அதாவது தங்கிலீஷ் என்று சொல்லக்கூடியதிலும் மொழிபெயர்க்கிறார்கள். எனவே நீங்கள் கவனமாக கேள்விகளை படிக்க வேண்டும். அதற்கு தான் நீங்கள் ஆங்கிலத்தில் வருகிற வாக்கியங்கள் தான் இறுதியானது. எனவே இந்த சபார்டினேட் கோர்ட் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் எது கேட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. துணை நீதிமன்றம் என்றாலும் பிரச்சனை இல்லை, கீழ்நிலை நீதிமன்றங்கள் என்றாலும் பிரச்சனை இல்லை. அதுபோக தமிழ் தெரியாதவரும் டிரான்ஸ்லேட் பண்ணால் இந்த சபார்டினேட் கோர்ட் என்பதை அப்படியே தமிழில் எழுதிவிடுவார், சபார்டினேட் கோர்ட் என்று எழுதுவார். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆங்கிலத்தில் உள்ளதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதன்படி அது சபார்டினேட் கோர்ட் என்பது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நண்பர்களே. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் இது. உயர்நீதிமன்றத்தின் கீழ் வருவதால் இது கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது துணை நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் இவ்வளவு தகவல். அதற்கடுத்து இதற்கான சட்டப்பிரிவை பார்த்து விடலாம். இந்த சபார்டினேட் கோர்ட் அல்லது கீழ்நிலை நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். ஆர்டிக்கல் 233 to 237 சபார்டினேட் கோர்ட் என்பதை பற்றி குறிப்பிடுகிற சட்டப்பிரிவு 233 to 237 வரை உள்ள சட்டப்பிரிவானது தான் சபார்டினேட் கோர்ட்டை பற்றி கூறுகிறது நண்பர்களே. அதாவது துணை நீதிமன்றங்கள் அல்லது கீழ்நிலை நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. அதற்கடுத்து இதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 6வது பகுதியில் இருக்கிறது. அதாவது நீதிமன்றங்கள் என்று வந்துவிட்டாவே ஜுடிஷியரி நீதிமன்றம் என்று வந்துவிட்டாலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 6வது பகுதியில் இருக்கும் நண்பர்களே. அதாவது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, சபார்டினேட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 6வது பகுதியில் தான் அது இருக்கும். மற்றபடி ஆர்டிக்கல் மட்டுமே வேறுபடும். நான் ஏற்கனவே ஒவ்வொரு தலைப்பிற்கும் அந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்கிறேன். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஹைகோர்ட்டை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் 214 231. இது ஹைகோர்ட் நண்பர்களே. இது 233 237 வரை சபார்டினேட் கோர்ட்டுக்கு. சென்ற வகுப்பில் உயர்நீதிமன்றத்திற்கும் சொல்லியிருக்கிறேன், அதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஆர்டிக்கல் மட்டுமே வேறுபடும், மற்றபடி பகுதியானது ஒன்றுதான் நண்பர்களே. இந்த மூன்றுமே 6வது பகுதியில் தான் இருக்கும். சட்டப்பிரிவுகள் மற்றும் மாறுபடும், இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து சபார்டினேட் கோர்ட் என்றால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது
துணை நீதிமன்றங்கள் அல்லது கீழமை நீதிமன்றங்கள் என்று அழைக்கப்படும். இவ்வளவுதான் நண்பர்களே. இதை பற்றி சபார்டினேட் கோர்ட் பற்றிய விவரங்கள் தெளிவாக கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் கேள்வியானது சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டில் இருந்து தான் வரும். இந்த சபார்டினேட் கோர்ட்டை பற்றி இதுவரை கேட்டதில்லை. ஏனென்றால் இது அவ்வளவு முக்கியமான பகுதி கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த விவரங்களை சொல்லியிருக்கிறேன். அப்படி கேள்விகள் கேட்டாலும் சபார்டினேட் கோர்ட் என்பது என்ன என்று கேட்பார்கள். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்று பதிலளிக்க வேண்டும். அதற்கடுத்து அதை பற்றி குறிப்பிடுகிற ஆர்டிக்கல் என்ன என்று கேட்பார்கள். 233 to 237. இது மட்டும்தான் நண்பர்களே இந்த சபார்டினேட் கோர்ட் என்ற பகுதியில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி எதுவும் கேட்க மாட்டார்கள். இதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எழுத முடியும். ஏனென்றால் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் உங்களுடைய BO தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையாக கவர் செய்கிறோம் நண்பர்களே. எந்த வார்த்தையும் விட்டுக்கொடுத்து விடாமல் அனைத்து வார்த்தைகளும், அதாவது அனைத்து தலைப்புகளையும் விரிவாகவும் தெளிவாகவும் ஒவ்வொரு வகுப்பாக எடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் ஜுடிஷியரி இன் இந்தியா என்ற தலைப்பில் 2 வகுப்பாக பார்த்திருக்கிறோம். இதோடு இந்தியாவில் நீதித்துறை என்ற தலைப்பு முடிகிறது நண்பர்களே. அதற்கடுத்து உள்ள BO தேர்வுக்கு அடுத்து உள்ள தலைப்பை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதுவரை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள வகுப்புகளை பாருங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக அது உங்கள் தேர்வுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். முக்கியமாக நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நான் பதிவேற்றம் செய்தவுடன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். நீங்கள் எப்போது வரும் என்று காத்திருக்க தேவையில்லை. ஆன்லைனில் போய் தேடி அலைய தேவையில்லை. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். அதுபோக டெலகிராம் சேனலில் முக்கியமான PDF ஃபைல்கள் பதிவேற்றம் செய்யப்படும். அதுபோக TNPSC மற்றும் TRB தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் அதில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய மந்த்லி மேகசின், டெய்லி நியூஸ் பேப்பர், எடிட்டோரியல், ஆர்டிக்கல் என்று அனைத்தும் PDF வடிவில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அதனால் நீங்கள் கட்டாயமாக டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதுபோக முழு மாதிரி தேர்வுகளும் BO தேர்வுக்கு நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அதாவது BO தேர்வுக்கான பாடத்தை முடித்த பிறகு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் உங்களுக்கு BO தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வுகள் நடைபெறும். அதற்கு முன்பாக நாம் பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்க இருக்கிறோம் நண்பர்களே. முடித்த பிறகு முழு மாதிரி தேர்வுகள் நடைபெறும். அந்த தேர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயிற்சி செய்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் வசதியான நேரத்தில் அதை எழுதி கொள்ளலாம் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்கள், அவர்களும் சேர்ந்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து நவம்பர் மாதம் நடைபெற உள்ள ஆசிரியர் தகுதி தேர்வை சிறப்பாக எழுதி வெற்றி பெறுங்கள். ஏற்கனவே நடந்த TRB தேர்வை மாணவர்கள் சரியாக எழுதவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் தேர்வானது மிக கடினமாக கேட்டிருந்ததாக சொல்லியிருந்தார்கள். எனக்கு தெரிந்தவரை கேட்ட யாருமே சரியாக எழுதவில்லை என்றுதான் சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் பரவாயில்லை. சமீப காலமாக TNPSC தேர்வோ TRB தேர்வோ மிக கடினமாக கேட்டு விடுகிறார்கள். இருந்தாலும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. நிறைய படித்தால்தான் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் நாம் முன்கூட்டியே நம்முடைய பயிற்சி வகுப்பானது தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இதை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். BO தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அதாவது ஜுடிஷியரி இன் இந்தியா, இந்தியாவில் நீதி அமைப்பு என்ற தலைப்பானது இதோடு நிறைவு பெறுகிறது.
அடுத்த வகுப்பில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்து நாளை சந்திப்போம்.